ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் சர்க்யூட் தியரியில் எப்படி படிக்கணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். சர்க்யூட் தியரியோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ 8ஆக பிரித்து நம்ம எப்படி படிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் சர்க்யூட் பேசிஸ், கேவிஎல், கேசிஎல், மெஷ் அண்ட் நோடல் அனலைசிஸ் பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஃபுல்லாகவே சர்க்யூட் பேசிஸ், கேவிஎல், கேசிஎல், மெஷ் அண்ட் நோடல் அனலைசஸ்லாம் ரொம்ப சிம்பிளான டாபிக். நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்துருப்போம். ரொம்ப சிம்பிள் தான். நான் இதில் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே நம்ம படித்ததை நான் கலெக்டிவாக உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் அந்த ஆர்டரில். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பேசிக்கில் நம்மளுக்கு என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, சார்ஜ் கியூ. நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு எப்படியாவது படிச்சுக்கிட்டே போகிறேன். உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். இதில் புதுசாக சொல்லித்தரதுக்கு எதுவும் கிடையாது. சார்ஜு, கரண்ட், வோல்டேஜ், பவர், எனர்ஜி, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் சோர்சஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ சார்ஜ்னால் நமக்கு தெரியும், Q is equal to NE. Q சார்ஜு, Nனா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஈனா சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். நம்மளுக்கு இது தெரியும். 1 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10⁻⁻19 கூலும். 1 coulomb is equal to 6.24 into 10⁻18. Q is equal to I into E னு எழுதுவோம். That mean the flow of electrons is called current. கரண்ட்டை ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இதோட யூனிட் ஆம்பையர் ஏ. நெக்ஸ்ட் the current flow from one point to another point of an element only if there is a potential difference between these 2 points. ஒரு 2 பாயிண்ட் இருக்குது, அதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். Next the power absorbed by an electric component is the product of voltage and current. P is equal to VI. Power oda unit volts W. Next, energy associated with flow of electron is called electrical energy. Energy oda unit joule J. அவ்வளோதான். பேசிக் சார்ஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் எலமெண்ட்னா என்ன, பாசிவ் எலமெண்ட்னா என்ன, இதுவும் நமக்கு தெரியும். ஒரு எலமெண்ட் ஒரு பவர் டெலிவர் பண்ணுச்சு, சர்க்யூட்க்கு டெலிவர் பண்ணுச்சுன்னா ஆக்டிவ் பவர். அதுவே அப்சர்வ் பண்ணுச்சு, டெலிவர் பண்ணல அப்படின்னா அது பாசிவ் எலமெண்ட். ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னா இஃப் எனி எலமெண்ட் தட் டெலிவர்ஸ் த நெட் பவர் டு சர்க்யூட் அப்படின்னா ஆக்டிவ் எலமெண்ட். எக்ஸாம்பிள் வோல்டேஜ், கரண்ட், பேட்ரி, பிஜேடி, மாஸ்ஃபெட். இதில் பவர் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம பார்ப்போம். அதுலேயுமே இது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. பாசிவ் எலமெண்ட் அப்படின்னா இஃப் எனி எலமெண்ட் தட் டஸ் நாட் டெலிவர் த நெட் அமௌண்ட் ஆஃப் பவர் டு தி சர்க்யூட் அப்படின்னா பாசிவ் எலமெண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது மூணுமே பாசிவ் எலமெண்ட். ஸோ ஆக்டிவ் என்ன, பாசிவ் எலமெண்ட்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, இண்டக்டன்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள்ஸ் தெரியும். இது ஓம்லா பொறுத்து மாதிரி தான். வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு யூஸ் பண்ணுவோம். V is equal to RI. R டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அண்ட் சைஸ். இதுக்கு ரோ வச்சு அதாவது ரெசிஸ்டிவிட்டி வச்சு இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் கேட்கலாம். அதாவது R equal to ρL/A. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் கண்டக்டர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் த கண்டக்டர், ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸு. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரிலேட் பண்ணி கண்டக்டிவிட்டியும் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரோ ஈக்குவல் டு 1/σ. இது ரெசிஸ்டிவிட்டி, இது கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஓம் மீட்டர். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி ரோ இங்கே இருக்கா, ஏ இங்கே போச்சுன்னா ஓம் இன்ட்டு மீட்டர், ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுமா. எல்லும் மீட்டரில் தான் நோட் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஓம் மீட்டர். நெக்ஸ்ட் power dissipated in the resistance is equal to power P is equal to I squared R. Resistance consumes only active power. The reactive power in the resistance is 0. Resistance active power தான் கன்சியூம் பண்ணும். இதோட reactive power 0. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக
சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பேரலாக கனெக்ட் ஆனால் அது நமக்கு தெரியும். சீரீஸ் அப்படின்னா ஆர் ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3 எக்ஸெட்ரா டு Rn. பேரலல் அப்படின்னா 1/R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1 எக்ஸெட்ரா டு 1/Rn. இதுக்கு பவர் என்னென்னா P = VI I²R V²R. V = IR வந்து நம்ம எல்லாம் பந்து மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம எப்படி வேணால் கொண்டு வந்துக்கோ, அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இந்த R = ρL/A ரெசிஸ்டிவிட்டி சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னங்கிறது பார்க்கலாமாங்க. அதாவது the resistance of a wire is R ohms. The wire is stretched to double its length, then its resistance in ohms is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது resistance of the wire R is equal to R ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the wire is stretched to double its length வந்து டபுள் ஆகுது, அதாவது L வந்து டபுள் ஆகுது. தென் ரெசிஸ்டன்ஸ் இன் ஓம்ஸ், இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து லென்த்து வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும், R = ρL/A. இப்போ இது வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா இது வந்து டிவைட் ஆகுமா, 2ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ A = டைரெக்டாக நம்ம வந்து A/2 அப்படின்னு சொல்லலாமா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? R தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. R = ரோவோட ரோ, எல்லுக்கு பதிலாக 2L, ஏக்கு வந்து A/2. இது வந்து இன்டைரக்டாக நம்ம வந்து A/2ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத வேண்டியது. இப்போ இந்த 2 வந்து மேலே போச்சு அப்படின்னா 4ρ2L/Aன்னு இருக்கும். சாரி, இந்த 2 மேலே வந்துச்சுன்னா 2ρ2L/Aன்னு இருக்கும். 2 × 2 4, இங்கே எழுதுகிறேன், 4ρL/A. நமக்கு தெரியும் ρL/Aயோட இது என்னது, R தானே, ρL/A. இப்போ 4R. Rங்கிறது நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4R ஆன்சர் B. புரியுதா? R = ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து டபுள் ஆகுது அப்படின்னா இன்டைரக்டாக வந்து ஏரியா வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ வந்து இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எல்லுக்கும் ஏக்கும் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 2 மேலே போச்சுன்னா 4ρL/Aன்னு வரும். 4ρL/Aங்கிறது ஃபார்முலா நமக்கு ஆர்ன்னு தெரியும். ஆர் வந்து கொஷின்லேயே கிவன் ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 4R. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், இப்போ இண்டக்டன்ஸ் பார்க்குறோம். இண்டக்டன்ஸ்னால் எல்லு, இதோட யூனிட் வந்து ஹென்ரி, ஹச். ஐடியலாக வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கலாக இது பண்ணும்போது இண்டக்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து தான் இருக்கும். இண்டக்டன்ஸ் அப்படின்னா இட் அப்போசஸ் த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆர் கரண்ட், அப்போஸ் தி கரண்ட், இதுதான் மெயின். இண்டக்டன்ஸ் L = N∅/I. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இங்கே ரெசிஸ்டன்ஸ் R = ρL/A பார்த்தோமா, L = N∅/I. இதில் வந்து ஃபைனா ஃப்ளக்ஸு நமக்கு தெரியும், இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. ஐங்கிறது கரண்ட்டு, எல்லுங்கிறது இண்டக்டன்ஸு. நெக்ஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி இண்டக்டன்ஸ் W = ½LI². நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸ் கன்சியூம் ஒன்லி ரியாக்டிவ் பவர் அண்ட் ஆக்டிவ் பவர் இஸ் 0. நீங்கள் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து கன்சியூம் ஒன்லி ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் 0. இண்டக்டன்ஸில் வந்து இது கன்சியூம் ஒன்லி ரியாக்டிவ் பவர், ஆக்டிவ் பவர் 0. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சீரீஸாக இருந்தால் இருக்கும், எப்படி இருக்கும், பேரலாக எப்படி இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு. சீரீஸாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை பொறுத்து தான் மாதிரியே தான் L = L1 + L2 எக்ஸெட்ரா டு Ln. இதுவே பேரலாக இருந்தால் 1/L = 1/L1 + 1/L2 எக்ஸெட்ரா டு 1/L1. இதுக்கு பவர் வந்து P = LI/dI/dt வாட்ஸு. அடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி W = ½ Li² joules. இண்டக்டர் நெவர் allows sudden change in current. அதாவது நமக்கு இண்டக்டர்னாலே என்ன தெரியும், இது அப்போஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ இது வந்து சடன் சேஞ்ச் வந்து என்றைக்குமே அலோவ் பண்ணாது. இது வந்து டிசியில் வந்து இண்டக்டர் எப்படி இருக்குன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அவ்வளோதான் அது. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கலாம். கெப்பாசிட்டன்ஸோட சிம்பிள் இது. கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் ஃபேரட், F.
இது வந்து அப்போசஸ் த சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஆர் சார்ஜ். இண்டக்டன்ஸ்னால் அப்போஸ் த சேஞ்ச் இன் கரண்ட்டு, கெப்பாசிட்டன்ஸ் வந்து சேஞ்ச் இன் வோல்டேஜ். இதோட இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q/V. Qங்கிறது சார்ஜ், Vங்கிறது வோல்டேஜ். ஐடியலாக வந்து இப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலில் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், it is defined as the ratio of stored charge to the voltage ratio of இதுதான் வந்து capacitance. Next, energy stored in the capacitance W is equal to half CV square. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் கன்சியூம் ஒன்லி ரியாக்டிவ் பவர் அண்ட் ஆக்டிவ் பவர் இஸ் 0, சேம் அஸ் இண்டக்டன்ஸு. இது வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். 1/, சீரீஸாக இருந்துச்சுன்னா 1/C ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/C1 + C2 எக்ஸெட்ரா டு 1/Cn. இதுவே வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா C ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு C1 + C2 + எக்ஸெட்ரா டு Cn. இதுக்கு பவர் எனர்ஜி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு CV dV/dt வாட்ஸ், எனர்ஜி W ஈக்குவல் டு half CV² ஜூல்ஸ். Capacitor never allows sudden change in voltage. Inductor never allows the sudden change in current. Capacitor never allows sudden change in voltage. இது வந்து இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபார் டிசி, கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட் ஃபார் டிசி. ஸோ வந்து நம்ம கெப்பாசிட்டர், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேவிஎல் பார்க்குறதுக்கு முன்னாடி சோர்சஸ் பார்த்துக்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ப்ராப்ளமில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சோர்ஸ்னால் நம்ம இப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட்டு. இது வந்து ஐடியலாக எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இன்னொருக்கா. இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் வந்து ஐடியலாக எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல், கரண்ட் ஐடியல், ப்ராக்டிக்கல் எப்படி இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் சோர்ஸில் வந்து நம்ம வந்து இப்போ வோல்டேஜ் அப்படின்னா நம்ம வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது ஃபிக்ஸ்டாகவும் மெயின்டைன் பண்ணுவோம், டைம் பொறுத்து வேரி பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். அது அப்படி அதை மெயின்டைன் பண்ணும்போது எந்த அதர் குவான்டிட்டி எதுவும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அது இண்டிபெண்டன்ட் சோர்ஸு. ஒரு இதை டிபெண்ட் பண்ணி அதர் குவான்டிட்டி அஃபெக்ட் ஆச்சு, அதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா அது டிபெண்டன்ட் சோர்ஸு. இப்போ வந்து வோல்டேஜை மெயின்டைன் பண்ணும்போது இப்படி இதாச்சு அப்படின்னா வோல்டேஜ் டிபெண்டன்ட் சோர்ஸ். இதுவே கரண்ட்டை பொறுத்து நம்ம கரண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது இதாச்சு அப்படின்னா கரண்ட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். இதுவே டிபெண்டன்ட் சோர்ஸில் 4 இது இருக்குது. வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல்டு கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். இந்த நேமை வச்சு உங்களுக்கு வந்து புரியும் என்னங்கிறது. நம்ம பின்னாடி என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட்னால் என்னென்னு பார்க்கலாம். ஷார்ட் சர்க்யூட்டும் ஓப்பன் சர்க்யூட்டும் அதே போல் ப்ராப்ளமில் இது யூஸ் ஆகும். என்னங்கிறத நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா the voltage across terminals of a short circuit is always 0 regardless of the value of current could be any value. இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும், கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும். அதுவே ஓப்பன் சர்க்யூட் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து 0வாக இருக்கும், வோல்டேஜ் வந்து எந்த வேல்யூவாகவும் இருக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0, ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் வந்து ஓம்ஸில் நமக்கு தெரியும் V is equal to IR. இல்லை டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் வேரி ஆக கரண்ட்டும் வேரி ஆகும். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் லீனியராக இங்கே வந்து இதாகும். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இது வந்து எதுக்கு அப்ளிகபிள், எதுக்கு நாட் அப்ளிகபிளுங்கிறது இதை வச்சு வந்து நமக்கு 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஓம்ஸில் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்ளிகபிள், கண்டக்டர்ஸ்க்கு அப்ளிகபிள், லீனியர் டிவைஸ்க்கு அப்ளிகபிள், போத் ஏசி அண்ட் டிசிக்கு அப்ளிகபிள். நாட் அப்ளிகபிள் அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால். இதுக்கு கண்டக்டருக்கு அப்ளிகபிள், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டருக்கு நாட் அப்ளிகபிள். லீனியர் டிவைஸ்க்கு அப்ளிகபிள், நான் லீனியர் டிவைஸ்க்கு நாட் அப்ளிகபிள். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சுக்கு வந்து பல்பு, வேக்கம் டியூப், தெர்மிஸ்டர், கிறிஸ்டல் ரெக்டிஃபையர் இதெல்லாம். நான் லீனியர் எக்ஸாம்பிள் வந்து ஜெனார் டயோட், வோல்டேஜ் ரெகுலேட்டர். நீங்கள் எக்ஸாம்பிளையும் வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதை ஆப்ஷனில் கொடுத்தா கூட நம்ம வந்து இது பண்ண முடியும்.
சிஎல் கேவிஎல் கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஃபஸ்ட்டு வந்து கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லான்னா என்னென்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் லீவிங் அண்ட் என்டரிங் எனி ஜங்ஷன், அதாவது நோட் இன் அ நெட்வொர்க் இஸ் ஜீரோ. தட் மீன் கரண்ட் என்டரிங் எ நோட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் தி நோடு. என்டரிங் வந்து நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கும், லீவிங் கரண்ட் வந்து நெகட்டிவ் கரண்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நோட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து I1 என்ட்ரு ஆகுது, I3 என்ட்ரு ஆகுது, I5 என்ட்ரு ஆகுது. லீவ் ஆகிறது வந்து I2வும் I4வும் லீவ் ஆகுது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா என்டரிங் தி நோடு இஸ் ஈக்குவல் டு லீவிங் தி நோடு. ஸோ என்டரிங் தி கரண்ட் என்னென்ன I1 + I3 + I5 ஈக்குவல் டு I2 + I4. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை வச்சு ஏதாவது ப்ராப்ளம் கேட்டால் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. Algebraic sum of voltage in an closed path is 0. The sum of voltage drop is equal to sum of voltage rise. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது வோல்டேஜ் சோர்ஸை எப்படி கரண்ட் சோர்ஸாக மாற்றலாம், கரண்ட் சோர்ஸை எப்படி வோல்டேஜ் சோர்ஸாக பார்க்கலாம். இதில் எல்லாமே நம்ம பேசிக் வந்து நம்ம ப்ராப்ளமில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இது பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓகேங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், புரியும். நீங்கள் பேசிக் மட்டும் தரவுல இருங்க. வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து அதை கரண்ட் சோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா வோல்டேஜை ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இதை கரண்ட் சோர்ஸாக மாற்றணும் அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம அப்வர்ட் டைரெக்ஷனில் இது பண்ணுறோம். இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம டவுன்வர்டு ஏரோ யூஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணிட்டோம். இதுவே கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ்னால் கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா வோல்டேஜோட நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வோல்டேஜோட ரெசிஸ்டன்ஸ் சீரீஸாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி இருக்கும், பேரலாக கனெக்ட் இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ வோல்டேஜ் வந்து சீரீஸாக கரண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம கம்பைன் பண்ணும்போது சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் அஸ் எ கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஆக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம கரண்ட்டை தான் எடுத்துக்கும். இதுவே பேரலாக இருக்கும்போது பேரலல் காம்பினேஷன் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் ஆக்ட் அஸ் எ கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ பேரலாக கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸை தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் வோல்டேஜ் டிவிஷன் அண்ட் கரண்ட் டிவிஷன் இதுவும் வந்து ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. சிம்பிள் இதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். வோல்டேஜ் டிவிஷன்னா எப்படி, கரண்ட் டிவிஷன்னா என்ன அப்படின்னு. இல்லை வந்து வோல்டேஜ் டிவிஷன் இன் சீரீஸ் கனெக்டட் ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் வந்து சீரீஸாக 2 ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ வந்து வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வோல்டேஜ் டிவிஷன் பண்ணும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபார்முல். இது V1 எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்து V டிவைடட் பை அந்த எந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் இன்டூ டோட்டல் வோல்டேஜ் இன்டூ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். V2 ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ். R2 கண்டுபிடிக்கிறோமா, அப்போ R2 டிவைடட் பை R ப்ளஸ் R2 இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் டிவிஷன் இன் பேரலல் கனெக்டட் சர்க்யூட். இப்போ கரண்ட் வந்து பேரலல் ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணும்போது இதோட கரண்ட் எவ்வளோ இதோட கரண்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் கரண்ட் இன்டூ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. I2 கண்டுபிடிக்கிறதுக்கு R1 டிவைடட் பை R2 ப்ளஸ் R1 ப்ளஸ் R2 இன்டூ டோட்டல் கரண்ட். இதுதான். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிச்சாஃப்ஸ் லா பார்த்தோம். அதே போல் ஓம்ஸ் லா பார்த்தோம். ஓம்ஸ் லா எதுக்கு அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள்னு பார்த்தோம். அதே போல் கிரிச்சாஃப்ஸ் லா வந்து எதுக்கு அப்ளிகபிள், எதுக்கு நாட் அப்ளிகபிள்னு பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். நம்ம வந்து ஓம்ஸ் லாங்கிறது தெரியும், கிரிச்சாஃப்ஸ் லாங்கிறது தெரியும். சரி இது தெரியும், நாம் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் எதுக்கு அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள்ங்கிறது நம்ம பார்க்காம விட்டுருப்போம். ஆனால் எக்ஸாமில் இது மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து கிரிச்சாஃப்ஸ் லா வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா லம்படு பாராமீட்டர்ஸ், பாசிவ் எலமெண்ட், நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ், பை டைரக்ஷனல் இதுக்கெலாம் அப்ளிகபிள். நாட் அப்ளிகபிள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் பாராமீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், ஆனால் இது சிம்பிளாக இருக்கும். அது மாதிரி தான் கேட்பாங்க.
நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது பவர் சிஸ்டம் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்டார் வந்து R1 R2 R3 கனெக்ஷன் டு டெல்டாவில் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ வந்து டெல்டாவில் RA ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, R1 இருக்கா, R1 டிவைட் எழுதிக்கும். மேலே வந்து R1 R2 ப்ளஸ் R1 R2 ப்ளஸ் R2 R3 ப்ளஸ் R3 R1 டிவைடட் பை R1. மேலே இருக்கிறது எல்லாமே காமனாக இருக்கும். இப்போ RAனா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் R1 எழுதுவோம். RBனா இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 எழுதுவோம். RC இங்கே இருக்கா, இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா R3 டிவைடில் எழுதுவோம். இதை வந்து ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் பார்க்கலாம். டெல்டா டு ஸ்டாரில் வந்து R1 R2 R3 கண்டுபிடிப்போம். இப்போ R1 அப்படின்னா இங்கே பாருங்கள் R1, அந்த R1 வந்து இங்கே இதோட ரெண்டு சைடில் இருக்கிறது, அதாவது RB RC டிவைடட் பை RA ப்ளஸ் RB ப்ளஸ் RC. இப்போ R2 அப்படின்னா இதோட சைடில் என்னங்க இருக்குது, RCயும் RAவும் இருக்குது. இப்போ RA டிவைடட் பை RA ப்ளஸ் RB ப்ளஸ் RC. நெக்ஸ்ட் இங்கே R3 இருக்கா, R3க்கு சைடில் ரெண்டு என்ன இருக்குது, RA RB. ஸோ RA RB டிவைடட் பை RA ப்ளஸ் RB ப்ளஸ் RC. நீங்கள் டயக்ராம் பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. பட் வந்து ரெண்டும் சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ வந்து இது வந்து கிளியராக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணிலாம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஈஸியாக இது மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் முன்னாடி பார்த்துருப்போம். இப்போ வந்து இம்பிடன்ஸ், கண்டக்டன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு நமக்கு தெரியும், ஏற்கனவே படித்ததான், ஜஸ்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இம்பிடன்ஸு இது வந்து இசட்ன்னு டினோட் பண்ணுவோம், ஓம். இம்பிடன்ஸுங்கிறது ரேஷியோ ஆஃப் வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். இட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி டொமைன் பராமீட்டர். அதாவது இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டி அண்ட் டினோட்டட் பை இசட் பார். இசட் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் குவான்டிட்டினா ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ். இதில் ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எக்ஸுங்கிறது ரியாக்டன்ஸ். இதை வந்து ரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பிடன்ஸ் வந்து சீரீஸாக இருந்தால் எப்படி, பேரலாக இருந்தால் எப்படி அப்படின்னா, சீரீஸாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் RN இது பண்ணுவோம்ல, அதே போல் தான் இம்பிடன்ஸுக்கும். இம்பிடன்ஸ் இன் சீரீஸ் அப்படின்னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு ZN. இம்பிடன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தால் 1 பை ZE ஈக்குவல் டு 1 பை Z1 ப்ளஸ் 1 பை Z2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு 1 பை ZN. நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸை வந்து ஜீன் டினோட் பண்ணுவோம். இதை வந்து ஓம் இன்வர்ஸாக நம்ம வந்து ரைட் பண்ணுவோம், ஓம் இன்வர்ஸாக எழுதுவோம். G is equal to 1 by R. இதில் இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் ஓம், இது ஓம் இன்வர்ஸ் அப்படின்னா கண்டக்டன்ஸை சீரீஸாக இது பண்ணால் எப்படி, பேரலாக இருந்தால் எப்படின்னு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வரும். அதான் வந்து சீரீஸ்க்கு வந்து 1 டிவைடட் பை G equivalent is equal to 1 by G1 plus 1 by G2 plus etc. to 1 by Gn. அதுவே parallel இருந்துச்சுன்னா G equivalent equal to G1 plus G2 plus G3 etc. to Gn. Next admittance ஓட சிம்பிளும் வந்து ஓம் இன்வர்ஸ் தான். இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் இம்பிடன்ஸ். இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா Y is equal to G plus JB. Gங்கிறது கண்டக்டன்ஸ், Bங்கிறது சஸ்பெக்டன்ஸ். இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட்டு. இது சீரீஸாக இருந்துச்சுன்னா 1 டிவைடட் பை Y ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு Y1 ப்ளஸ் 1 டிவைடட் பை Y2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு 1 டிவைடட் பை YN. அட்மிட்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னா Y ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு Y1 ப்ளஸ் Y2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு YN. அவ்வளோதான். நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ், அதாவது கரண்ட்னா என்ன, பவர் வோல்டேஜ்னா என்ன, அதுக்கடுத்து பவர், எனர்ஜி, Q ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸ், சார்ஜ், இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து சோர்ஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சோர்ஸ், இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இம்பிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அட்மிட்டன்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஷார்ட் சர்க்யூட்னா என்ன, ஓப்பன் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓரளவுக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மெஷ் அண்ட் நோடல் அனலைசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கில் வந்து சம் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெஷ் அண்ட் நோடல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம்.
network terminology. First, network electrical energy source along with the different circuit elements. அது வந்து அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸ் இருக்கும், நிறைய சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு. நெக்ஸ்ட் பிரான்ச்சு நோடு லூப் இதெல்லாம் தெரிஞ்சதுனா தான் அந்த மெஸ் நோடல் அனலைசஸில் வந்து அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நமக்கு வந்து ஏற்கனவே டிஎன்இபியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து சால்வ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியானது தான். பிரான்ச்னா நெட்வொர்க் விச் கனெக்ட்ஸ் தி வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் த நெட்வொர்க் வித் ஒன் another. ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னா பாயிண்ட் வேர் 3 or more branches meets. நோட் அப்படின்னா பாயிண்ட் அட் விச் 2 or more elements are joins together. இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ, நமக்கு தெரியும், ஜஸ்ட் கோ த்ரூ தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மெஸ் அப்படின்னா இட் இஸ் அ க்ளோஸ்டு பாத் விச் ஷுட் நாட் ஹாவ் எனி ஃபர்தர் க்ளோஸ்டு லூப் இன் இட். லூப்னா ஆல் பாசிபிள் க்ளோஸ்டு பாத். இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒரு சர்க்கியூட் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மெஸ் அண்ட் நோடல் அனலைசஸ்ன்னு ரெண்டு இருக்குது. மெஸ் அனலைசஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியணும், L is equal to B minus N+1. இது வந்து டிஎன்இபியில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, அதாவது ஏதோ ஒரு ரெண்டை கொடுத்து ஒன்று நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லுங்கிறது லூப்பு, பிங்கிறது பிரான்ச்சு, என்னங்கிறது நோடு. இதோட டெஃபினிஷன் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மெஸ் அனலைசஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். நோடல் அனலைசஸ் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணுவோம்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா பொறுத்து. ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் செக்ஷன் நான் தனியாக அதை அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து B is equal to N-1, பிங்கிறது பிரான்ச்சஸ், என்னங்கிறது நோட் நமக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சர்க்கியூட் தியரியில் எப்படி படிக்கணுங்கிற அந்த இதில் வந்து ஃபஸ்ட் பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயே நான் உங்களுக்கு வந்து நம்ம பார்த்த சர்க்கியூட் பேசிஸை வச்சு டிஎன்இபியில் கேட்டது அண்ட் நான் கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட கொடுக்குறேன். அது நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர், அதாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலினாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு 7 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிர்ச்சாஃப்ஸ் லா, கரண்ட் லா இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், ஃபேரடேஸில் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம். நெக்ஸ்ட்டு த வோல்டேஜ் அக்ராஸ் 5 volt சோர்ஸ் இன் தி சர்க்கியூட்டஸ். வோல்டேஜ் இருக்குது, சர்க்கியூட் இருக்குது, வோல்டேஜ் 2 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் வந்து இது பண்ணியிருக்கோம். ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, இது சால்வ் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இஃப் எ கரண்ட் ஆஃப் அன் 10 ampere flows for 4 minutes, find the quantity of electricity transferred. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 ரெசிஸ்டர்ஸ் 6 ohm, 15 ohm, 24 ohm are connected in parallel. If the current in 15 ohm resistance is 2 ampere, then what are the current in other resistors? ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து the curve representing Ohm's law is linear, parabola, hyperbola, sine function. நெக்ஸ்ட் find the equivalent delta connection. இப்போ ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, டெல்டாக்கு எப்படி மாற்றணும் அந்த ஃபார்முலாவுக்காக தான் நான் இந்த ப்ராப்ளம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு லூப் ஈக்குவல் டு 5 பிரான்ச்சஸ் 10 அண்ட் 5 நோடு, அந்த ஃபார்முலா சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.